இந்த சாப்டர் கண்ட்ரோல் ஃபர்ஸ்ட் ஆபரேஷன் மேனேஜ்மெண்ட் இன்ட்ரோடக்ஷன் கொடுக்குறேன். சிவா படிக்கிறேன். சிவா ஓகே. ஆபரேஷன்ஸ் மேனேஜ்மெண்ட்ல வந்து ஃபர்ஸ்ட் இன்ட்ரடக்ஷன் பார்ட்ல வந்து என்ன சொல்றாங்கன்னா ஸ்கோப் என்ன, அப்புறம் அது ரீசன்ட் ட்ரெண்ட்ஸோட எப்படி அலைன் ஆகுது அப்படின்ற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்றாங்க. ப்ரொடக்ஷன் பிளானிங் அண்ட் கண்ட்ரோல்ல வந்து நம்ம பார்க்க போறது டைம் மோஷன் ஸ்டடி, மெத்தட் ஸ்டடி, ஒர்க் ஸ்டடி. இது எங்கேயோ படிச்சிருக்கோமே இன்டர்ல. லேபர் காஸ்டிங் இல்லையா? லேபர் காஸ்டிங்ல வருதுன்னு நினைக்கிறது. லேபர் காஸ்டிங் லேபர் காஸ்டிங் லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம் அப்படின்றது வந்து ஒரு டெக்னிக். ஓகேவா? அது என்ன சொல்றதும் அப்படின்னா எவ்வளவு தூரம் ரிசோர்ஸஸ் வந்து நான் கரெக்டா அலோகேஷன் பண்றேன், ஹவ் ஐம் ஐ டூயிங் மை ஆப்டிமம் அலோகேஷன் ஆஃப் ரிசோர்ஸஸ் அப்படின்றது எல்பிபி. டிரான்ஸ்போர்ட்டேஷன்ன்றது வந்து நான் எப்படி ஒரு கிவன் டிஃப்ரெண்ட் சினாரியோஸ், அந்த சினாரியோல எது வந்து பெஸ்டா எனக்கு வந்து காஸ்ட் மினிமம் கொடுக்கறது அப்படின்றது. ஜாப் எவாலுவேஷன், ஜாப் அலோகேஷன், அசைன்மெண்ட்ன்றது கரெக்டான காஸ்ட்டை ஒரு ஒரு ஜாபுக்கு எப்படி அலைன் பண்ணணும். கியூயிங் மாடல் ஷெட்யூலிங்ன்றது இன் டர்ம்ஸ் ஆஃப் டைம் மாதிரி வரும். சைமுலேஷன் அண்ட் லைன் பேலன்சிங்ன்றது வந்து அது டெக்னிக் வந்து நான் அது ஒரு சம் வச்சு எக்ஸ்பிளைன் பண்றேன். சைமுலேஷன், லைன் பேலன்ஸ். லீன் ஆப்ரேஷன்ஸ்ன்றது இம்ப்ரூவ்மெண்ட், ஆட்டோமேஷன். ஓகேவா? அந்த மாதிரி லீன்ன்றது. ஜேஐடின்றது ஜஸ்ட் இன் டைம். ஜஸ்ட் இன் டைம்னா as soon as you get your demand, how do you meet it? ரா மெட்டீரியல் எல்லாமே அவைலபிளா இருக்கா, இல்ல அங்க ஏதாவது எல்லாமே ரா மெட்டீரியல்லேருந்து லேபர்லேருந்து அதுக்கான செட்டப் அரேஞ்ச்மெண்ட்லேருந்து டிமாண்ட் மீட் பண்றதுக்கு எல்லாமே வந்து இதுவா இருக்கா அப்படின்னு பார்க்கறது ஜேஐடி. இதுலேருந்து 20 மார்க் கொடுத்துருக்காங்கல்ல. ஆக்சுவலா அந்த 20 மார்க்ல முக்கியமானது பாத்தீங்கன்னா இதுல சம்மும் வருது, தியரியும் வருது. சரியா? அதனால நீங்க பாத்துக்கோங்க நல்லா. அப்புறம் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்ல ப்ராஜெக்ட் லைஃப் சைக்கிள், கேங் சார்ட், இதுலயும் சம் மாதிரி இருக்கும். ஆனால் இது ரெண்டுத்தையும் ஃபர்ஸ்ட் முடிச்சிடுறேன். இதுல என்ன படிக்க போறோம்னா will be able to understand the concept of operation management, resource utilization objectives, objectives of operation management. ஆக்சுவலா ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்டோட மெயின் என்னன்னா how do you allocate your resources effectively, அதுதான். ஓகேவா? இப்போ ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட்ல வந்து ரா மெட்டீரியல் ஸ்டார்ட் பண்ணி, ஓகேவா, ரா மெட்டீரியல் வந்து ஒரு ஒர்க் இன் ப்ராக்ரஸ் ஸ்டேஜ் கோ த்ரூ பண்ணி கடைசியா ஃபினிஷ்டு ப்ராடக்ட் வந்து மீட் பண்ணும்போது ஒரு ப்ராசஸ் முடியாது இல்ல. கரெக்டா? அப்போ ரா மெட்டீரியல்லேருந்து ஆரம்பிச்சு அந்த பர்டிகுலர் ஃபினிஷ் ப்ராடக்ட்டுக்கு இதுதான் தேவையான ரா மெட்டீரியலா, ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு என்ன ரா மெட்டீரியல் தேவை, அதுக்கு நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு என்ன ரா மெட்டீரியல் தேவை. சப்போஸ் இது ரெண்டு விஷயம் சொல்றாங்க. ஒன்று ப்ராடக்ட் சென்ட்ரிக், இன்னொன்று சர்வீஸ் சென்ட்ரிக். ஓகே, ப்ராடக்ட் சென்ட்ரிக்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வச்சிருக்கோம்னா ஓஎம் டீல்ஸ் வித் என்னெல்லாம் ரா மெட்டீரியல் ஸ்மார்ட் ஃபோனுக்கு வேணும். சிப்பு, மதர் போர்டு, பேட்டரி, லென்ஸு, அந்த குட்டி பல்பு, இல்லை ஸ்பீக்கரு, வால்யூம்காக ப்ராப்பராக இருக்கிறது எல்லாமே அழகாக அசம்பிள் பண்ணி கடைசியாக டெஸ்ட் பண்ணி ஃபினிஷ் ப்ராடக்டாக போடுறாங்க. அப்போது அந்த குவாலிட்டி செக்லேருந்து, மெயின்டெனன்ஸ்லேருந்து, ஸ்டோரேஜ் டிஸ்ட்ரிபியூஷன்லேருந்து எல்லாம் செக் பண்ணி கடைசியாக கஸ்டமர் கிட்ட இந்தாங்க இதுதான் வந்து உங்களோட ஓப்போ மொபைலு, இதுதான் உங்களோட ரெட்மி மொபைல், இதெல்லாம் வந்து இப்போ ரீசெண்டாக வந்த மொபைல் பேர் என்ன, அது மறந்து போயிட்டேன். ஓ ஓ ப்ளஸ்ஸா, சாரி ஒன் ப்ளஸ். ஒன் ப்ளஸ் மொபைல் இப்போ ரீசெண்ட் ஒன் ப்ளஸ்க்கு அப்புறம் ஏதாவது வந்திருக்கான்னு
அப்டேட் ஆயிருக்கும். இல்ல இப்ப ரெட்மி ஒன் பிளஸ் மாதிரி வேற ஏதாவது டெர்மினாலஜில தான் வந்திருக்கான்னா? இல்ல இல்ல எனக்கு தெரிஞ்சு இப்ப ஒன் பிளஸ் தான் கடைசியா நான் கேள்விப்பட்டது. அந்த மாதிரி ஒரு பேக்கடா ஒன்று கொடுக்குறோம்ல, அது ப்ராடக்ட் சென்ட்ரிக். அதுல ஆப்ரேஷன்ஸ் மேனேஜ்மெண்டோட ஸ்டேஜ் எது மேம்? அதுல என்ன இதா பண்ணா இந்த ஸ்டெப் குவாலிட்டி செக், மெயின்டெனன்ஸ், ஸ்டோரேஜ், டிஸ்ட்ரிபியூஷன். ஓகேவா? டெஸ்ட் செக்ஸ் எல்லாமே பண்ணி இன்க்ளூட் ஆகுறத எப்படி பண்ணோம்னு சொல்றது ஆப்ரேஷன்ஸ் மேனேஜ்மெண்ட். சர்வீஸ் சென்ட்ரிக்ல எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ நீங்க என்ன நெட்ஃபிளிக்ஸ் வச்சிருக்கீங்களா ஸ்ரீதேவி? நீங்க சிவா அந்த மாதிரி வச்சிருக்கீங்களா? அமேசான், நெட்ஃபிளிக்ஸ், ஹாட்ஸ்டார்? இல்ல. ஓகே ஓகே, நோ ப்ராப்ளம். இப்போ சில பேர் என்ன பண்ணுவாங்க, எல்லாமே வாங்கி வச்சுக்கிறாங்க. நெட்ஃபிளிக்ஸ், ஹாட்ஸ்டார், அமேசான், சன் டிவி, ஜி, சோனி, வேற ஏதாவது விட்டேன்னா எனக்கு தெரியல. அந்த மாதிரி எல்லாமே வாங்கி வச்சிருக்காங்க. இப்போ சப்ஸ்கிரிப்ஷன் எடுக்கிறாங்க ஒரு மூவி வாங்குறதுக்குன்னா, ஆப்ரேஷன்ஸ் மேனேஜ்மெண்ட்டோட அந்த நெட்ஃபிளிக்ஸ் கம்பெனிக்கு ஆப்ரேஷன்ஸ் மேனேஜ்மெண்ட்டோட பர்வியூ எது தெரியுமா? அந்த மூவிய வந்து லைவ் ஸ்ட்ரீமிங் பண்றதுக்கான அரேஞ்ச்மெண்ட், ஓகேவா? அதோட காஸ்ட் இல்லையா? ரெக்கார்டட் வெர்ஷன் இப்ப வந்து அது என்னது கண்டினியூஸமா போகுமே, அது என்ன? ஆஹ், ஒரு 3 மணி நேரத்தோட முடியாம கண்டினியூஸா போகுமே. சீரிஸ் அந்த சீரிஸ்க்கு கரெக்டான ரெக்கார்டட் வெர்ஷன் கரெக்டா கொடுக்கறது, ஓகேவா? வெர்ஷன்ஸ் டிரான்ஸ்மிஷன் ஓவர் ஸ்பெக்ட்ரம் அண்ட் சோ ஆன். அப்பனா என்ன, எந்த விதமான ஒரு வால்யூம் டிஸ்டர்பன்ஸோ, எந்த விதமான அதாவது பிரைட்னஸ் டிஸ்டர்பன்ஸோ இல்லாம this Netflix வந்து has to provide the same level of quantity as in the theater, இல்லையா? முன்னாடி நாங்க படிக்கிற காலத்துல எல்லாம் கேசட்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேசட் மாதிரி இருக்கும், ஆனா அது பயங்கர காஸ்ட்லி. எனக்கு தெரிஞ்சு பாட்ஷா படம் பார்த்திருக்கீங்களா? ரஜினியோட 2 பேரும். ஓகே. சிவா, நான் பேசுறது கேக்குறதா? ஆனா ஏன் எனக்கு வந்து உங்ககிட்ட இருந்து இமீடியட்டா ரெஸ்பான்ஸ் வரல? இது வால்யூம் ஏதாவது ப்ராப்ளமா என்ன? இல்ல இல்ல, எல்லாம் ஃபைன் தானே? ஓகே. அந்த கேசட் வந்து எங்களுக்கு வாங்குறதுக்கு வந்து அஃபோர்ட் பண்ண முடியாது. அந்த கேசட் என்ன பண்ணுவாங்கன்னா, 4 ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து ₹2 போட்டு ஏதோ வாங்குவோம்னு நினைக்கிறேன். ஆமா, அந்த வீடியோ கேசட் பாட்ஷா படம் அதெல்லாம் வரும்போது. அப்பனா என்னன்னா, சம்டைம்ஸ் சில ஃபிலிம்ஸ் எப்படி இருக்கும்னா கிளாரிட்டியாவே இருக்காது, கிளாரிட்டி இல்லாம இருக்கும். அப்பனா என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ரிட்டர்ன் பண்ணிடுவோம். ஓடிடி வராம ரொம்ப நாள் ஹோல்ட் ஆன உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. கமல்ஹாசன் வந்து அவரோட ஏதோ ஒரு படத்தை ஏன் அப்பவே ஓடிடில ரிலீஸ் பண்ணக்கூடாதான்னு சொன்னாரு. கொரோனாலாம் முன்னாடி கேள்விப்பட்டிருக்கீங்களா? விஸ்வரூபமா? கரெக்ட். அப்பவே சொன்னாரு அதுக்கு இவங்க முடியாது, அது எப்படி இது எப்படின்னாங்க. கடைசியா கொரோனா வந்து இப்போ எல்லாரோட லைஃபுமே ஓடிடி இல்லைன்னா உட்காந்துட்டு இருக்கோம். யாரும் படத்துக்கு போறதே கிடையாது. ஹார்ட்லி இப்ப எல்லாரும் ஒண்ணு அமேசான் வாங்கிட்டு இருக்காங்க, இல்லையா நெட்ஃபிளிக்ஸ், இல்ல பிளிப்கார்ட். நீங்க என்னடா வச்சிருக்கீங்க ஸ்ரீதேவி? ஹாட்ஸ்டார் வந்து ஹாட்ஸ்டார்ல நெட்ஃபிளிக்ஸோட தான் ஹாட்ஸ்டார் தெரியல. டாக்குமெண்ட்ரி சூப்பரா இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். நீங்க சிஎம்ஏ ஃபைனல்லாம் முடிச்சுட்டு பாருங்க, டாக்குமெண்ட்ரி சூப்பரா இருக்குடா பா. செம்மையா இருக்கு. அப்படியே ஒரு மாதிரி படம்லாம் சொல்லல, சீரீஸ் சொல்லல, டாக்குமெண்ட்ரி சூப்பரா இருக்கு சிவா. அந்த ஒரு பென்குயின், அர்ஜென்டினால பென்குயின் எப்படி அதோட லைஃப் டிராவல் பண்றது யூடியூப்ல கிடைக்குது. ஆனா அந்த டாக்குமெண்ட்ரியில யூடியூப்ல இல்லாததெல்லாம் இருக்கு. எப்படி வந்து அதோட எப்படி அந்த ஐஸ்ல வந்து அதெல்லாம் மேனேஜ் பண்ண முடியுது, அதுவும் ஃபுட்டே இல்லைன்னா அது எப்படி மேனேஜ் பண்ணும், அந்த மாதிரிலாம் செம்மையா போட்டிருக்காங்க. சான்ஸே இல்லை. அதெல்லாம் பார்த்துட்டோம்னா நம்ம நம்ம வந்து எவ்வளவு இயற்கை வந்து அதுங்களுக்கெல்லாம் பாருங்களேன், பெருசா ஒரு பெரிய ஃபுட் ரெஸ்ட்ரிக்ஷன். நம்ம தான் காத்தால இருந்து காஃபி குடிக்கிறது, டிஃபன் சாப்பிடணுன்றோம், சாப்பாடுன்றோம், நைட்டு வந்து அந்த சாப்பாடு, வெளியில சாப்பாடு, ஜூஸ், இது வெரைட்டி இல்ல. அவங்களுக்குலாம் வெரைட்டியே எதுவுமே இல்ல, ஹார்ட்லி ஒரு 2 3 விஷயம் மட்டும்தான். ஆனா அந்த 2 3 விஷயத்துக்கே அதுங்க எவ்வளவு அழகா ப்ரொடெக்ட் பண்ணி, அவங்க மட்டும் ப்ரொடெக்ட் பண்ணிக்காம கும்பலோடயே கும்பலோடயே லிவ் பண்ணாத ஒரே கிரியேச்சர்ஸ் பாத்தீங்கன்னா ஹியூமன் பீயிங்ஸ் மட்டும்தான். அவங்கெல்லாம் ஒரு ப்ராப்ளம்னா அந்த பென்குயின் வந்து ஒரு தன்னோட
தன் கூட இருக்கிற ஒரு குட்டி பெண் குயின்க்கு, அம்மா இல்லாத பெண் குயின்க்கு அந்த குரூப் ஆஃப் பெண் குயின்ஸ் வந்து எப்படி சர்வ் பண்றது அப்படின்றது அந்த டாக்குமெண்ட்ரி. ஓகேவா? பியூட்டிஃபுல்லான டாக்குமெண்ட்ரி. ஃபைனல்லாம் முடிச்சுட்டு நல்லா ட்ரீட்லாம் போயிட்டு என்னைக்காவது உட்காந்து பாருங்க. என்ன சிவா? ஸ்ரீதேவி சூப்பரா இருக்கும். செம்ம. அதுலயும் நிறைய லேர்ன் பண்ணிக்கலாம்டா. அப்புறம் ஒரு குட்டி குருவி, குட்டி குருவி. நம்ம கை விரல் சைஸ் கூட இருக்காது. சம்மேர் இந்த அமேசான் ஃபாரஸ்ட் தான். அந்த குட்டி குருவி எப்படி வந்து தன்னோட சர்வைவலை பண்ணிக்கிறது. அதோட ஏஜே மொத்தமா 24 மந்த்ஸோ என்னமோ தான்டா. அந்த 24 மந்த்ஸ் டிராவல பியூட்டிஃபுல்லா எடுத்திருக்காங்க. மஸ்ட் வாட்ச், மஸ்ட் வாட்ச் கண்டிப்பா. அதுலயும் நம்ம லேர்ன் பண்ணிக்கணும். நம்ம வந்து அது வேணும், இது வேணும், இது வேணும்னு எங்கேயோ நோக்கி ஓடிட்டு இருக்கோம்ல. நம்ம அதெல்லாம் பார்த்தோம்னா நின்னுட்டு நம்ம என்ன பண்றோம்னு யோசிப்போம். அந்த மாதிரி பியூட்டிஃபுல். அந்த மாதிரி நெட்ஃபிளிக்ஸ்ல வந்து சப்ஸ்கிரிப்ஷன்ஸ்லாம் பண்றாங்க இல்லையா? அங்க வந்து ஆப்ரேஷன்ஸ் பெர்ஃபார்மன்ஸோட ரோல், மேனேஜ்மெண்ட் ரோல் என்னன்னா, கரெக்டான பிரைட்னஸ் கொடுக்கணும், வால்யூம் கரெக்டா கொடுக்கணும், எந்த விதமான கனெக்டிவிட்டி இருக்குல்ல, அந்த ஃபிலிம்லேருந்து ஓடிடிக்கு எடுத்துன்னு வர அந்த கனெக்டிவிட்டி அதை வந்து கரெக்டா கொடுக்கணும். ஒருவேளை லைவ் ஸ்ட்ரீமிங், சில லைவ் ஸ்ட்ரீமிங்லாம் போடுவாங்க. எதுன்னா ஈஷா யோகாவோடது இருக்குல்ல, லைவ் ஸ்ட்ரீமிங். அப்புறம் வந்து அவர் பேர் என்ன, நிறைய லைவ் ஸ்ட்ரீமிங் நடக்கும்டா. மேட்ச், வேர்ல்ட் கப் மேட்ச் பாத்தீங்களா? வேர்ல்ட் கப் மேட்ச் சூப்பர்ல. இந்தியா பா, கோலி கலகிட்டாரு. ஒண்ணுமே ஆடாம 64 ரன். நீங்க பாத்தீங்களா சிவா? சிவா, ஏன் சிவா நீங்க பாப்பீங்கல்ல, யூஸ்வலா பார்க்க மாட்டீங்களா? அதல்ல. ஆனா இந்த வாட்டி கோலி வந்து 64 ஒண்ணுமே ஆடவே இல்லை சரியா சீரீஸ்ல. கடைசியா வந்து 64 அடிச்சு ஒரு மாதிரி காப்பாத்திட்டாரு. உண்மையே வரமாட்டார்ல வேர்ல்ட் கப் கவர். மோர் ஹீஸ் இன்டு திஸ். ஆனா சூப்பரா எங்க வீட்லாம் ஒரே கத்தல் தான். கத்தல், ஒரே எமோஷன்ஸ் பயங்கரமா இருந்தது. என்னெல்லாம் ஒரு இடம் விட்டு அப்படி இப்படி நவுறாதன்ட்டான். நீ அந்த அந்த இடத்துல நவுந்தனா அவுட் ஆயிடுறாங்க. அதே இடத்துல உட்கார, அந்த மாதிரிலாம் என்ன போட்டு ஒரு ரெடி பண்ணிட்டாங்க வீட்ல. பட் இட் வாஸ் அ வெரி குட் மேட்ச். யூஸ்வலா வந்து வேர்ல்டு கப்ல இந்தியாவுக்கு ஆப்போனண்ட்டுக்கு ஏதாவது சேலஞ்ச் இருக்கும். பட் ஓகே பரவாயில்ல, இந்த வாட்டி எடுத்துட்டாங்க. சூப்பர். நல்லா ஃபுல்லும் ஆல்மோஸ்ட் நிறைய எல்லாத்தையுமே வின்ல அவங்க இந்தியா. வேர்ல்டு கப்போட சீரிஸ் நிறைய குட். இப்போ அந்த மாதிரி லைவ் டெலிகாஸ்ட்லாம் இவங்க லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ணும்போது அது வந்து சர்வீஸ் சென்ட்ரிங். ஏன் இந்த சர்வீஸ் சென்ட்ரிங்னா, இட் இஸ் சர்விங் த பப்ளிக். ஓகேவா? ப்ராடக்ட் சென்ட்ரிங்ல மேனுஃபேக்சரிங் ஆஃப் அ ஃபினிஷ்ட் ப்ராடக்ட். ஸோ அந்த மாதிரி ஒரு ரா ஃபார்ம்லேருந்து கன்வர்ஷன் ப்ராசஸ்லேருந்து ஃபினிஷ் ப்ராடக்ட் எடுத்துன்னு வர எந்த ஒரு ஆக்டிவிட்டியாக இருக்கட்டும், எல்லாமே வந்து ஆப்ரேஷன்ஸ் மேனேஜ்மெண்ட் தான் வந்து அதை ஃபெசிலிட்டேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது இன்ட்ரடக்ஷன். சரியா? இப்போ we will go to the part of production planning. புரியுது சிவா? இதுதான் சிவா. ஆனா கொஞ்சம் இதுல வந்து காஸ்டிங், கொஞ்சம் பட்ஜெட்ரி, கொஞ்சம் மார்ஜினல், கொஞ்சம் ஸ்டாண்டர்ட், அந்த மாதிரி கொஞ்சம் மெட்டீரியல் காஸ்டிங் எல்லாமே இந்த கலவை மாதிரி இருக்கும். தீரி, நிறைய தீரி. நம்ம என்ன பேஜ் நம்பர் அது ஆக்சுவலா? எனக்கு கரெக்டா பிக்கப் ஆக மாட்டேங்குது பேஜ் நம்பர். ஒரு நிமிஷம் பார்த்து சொல்லுங்க. தப்பா எடுக்கிறீனா? ப்ரொடக்ஷன் பிளானிங்கா? ஏதோ தப்பா எடுக்கிறாங்க. பிளானிங். ஓகே எடுத்துட்டேன். நான் எடுத்துட்டேன். தேங்க்ஸ். சிவா சொல்லுங்க சிவா. பிளானிங்னா வாட் கம்ஸ் டு யுவர் மைண்ட்? என்னெல்லாம் பண்ணுவாங்க
பண்ணுவாங்க சிவா பிளானிங்ல? இல்ல காஸ்ட் தாங்கண்ணா. காஸ்ட் ஓட பிளானிங்ல என்னெல்லாம் நடக்கும்? சும்மா ஒரு விஷுவலைசேஷன். சும்மா கெஸ் பண்ணுங்க, தப்பா இருந்தாலும் பரவாயில்ல. இப்ப இப்படி சொல்றேன் சிவா, இப்ப நீங்க வந்து சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. வெரி குட். ஸோ ஒரு காஸ்ட் வந்து நம்ம எடுத்துட்டு போகும்போது ஒர்க்கிங் பண்றதுக்கு முன்னாடி பிளான் பண்றோம், ஃபோர்ஸி பண்றோம், இவ்வளோ காஸ்ட் இதுக்கெல்லாம் ஆகும். இப்போ சின்ன ஒரு விஷயம் எடுத்துக்கலாம். வீட்டில் வந்து நீங்க சப்பாத்தி பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு பிளானிங் என்ன பண்ணுவீங்க? சொல்லுங்க சிவா. மாவு போய் வாங்குவீங்களா? மாவு வாங்குவீங்க. அப்புறம் சைட் டிஷ் தக்காளி தொக்கு பண்றீங்கன்னா தக்காளி வாங்குவீங்க. எண்ணெய் வேணும், கரெக்டா? அப்புறம் வந்து அதுக்கான குட்டி குட்டி மெயினா எண்ணெய் யூஸ் பண்றவங்க எண்ணெய் யூஸ் பண்ணிப்பாங்க, நெய் யூஸ் பண்றோம். இது போய் வாங்கிட்டு வரோம்ல, அது பிளானிங். எக்ஸிக்யூட் பண்றதுன்றது வந்து இம்ப்ளிமெண்டேஷன் சொல்லுவாங்க. இந்த அப்ளிகேஷன் ஆஃப் ஓஆர்ன்றது எப்படி நடக்கும் அப்படின்னா, பிளானிங்கும் கரெக்டா பண்றது, ஓகேவா, அதே மாதிரி எக்ஸிகியூஷனையும் கரெக்டா பண்ணி எடுத்துட்டு வர்றது தான் ஓஆரோட ரூல். ரெண்டுத்தையுமே ஃபோர்ஸி பண்றது சிவா. ஓகேவா ஸ்ரீதேவி? ஸோ பிளானிங் பார்த்தீங்கன்னா நம்மளோட நேஷனல் பிளானிங் என்ன, 5 இயர் பட்ஜெட். நிர்மலா சீதாராமன் ஆனுவல் பட்ஜெட் ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. உடனே ராகுல் காந்தி வந்து அதுக்கு எதிர்த்து சொல்வாரு. ஜிடிபி ஜிஎன்பின்னு சொல்லுவாங்க. நம்மளது வேர்ல்ட்ஸ் ஃபிஃப்த், we are in a position, we are in fifth place in terms of economic growth and development இந்தியா. ஓகேவா, லாஸ்ட் 10 years ஓட அவுட்கம். இப்போ டிஃபென்ஸ் எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், டிஃபென்ஸ்ல மெயினா நம்ம சைனாலேருந்து நம்மள எப்படி பாதுகாக்கிறதுக்காகவே பட்ஜெட் ஒதுக்குவாங்க, கரெக்டா? அதெல்லாமே பிளானிங்ல வருது. அது மட்டும் இல்லாம எவ்வளவு தூரம் இப்ப நிறைய டெக்னாலஜி வந்திருக்கு. குட்டி சிப்பு வச்சு கண்டுபிடிக்கிறாங்கடா. என்ன வந்து சாரி கண்டுபிடிக்கிறாங்க. குட்டி சிப்பு வச்சு என்ன பண்றாங்கன்னா, எனிமீஸ் எங்க இருக்காங்க, பார்டர்ல சேஃப் கார்டா இருக்காங்க, த்ரெட் அனாலிசிஸ்னு சொல்லுவாங்க, அதுதான். அந்த மாதிரி நடக்கும். அது எல்லாமே பாத்தீங்கன்னா டிஃபென்ஸ் சர்வீஸோட ஆபரேஷன்ஸ். ஆர்என்டி இன்ஜினியரிங்கோடதுல என்ன இருக்கும்னா, டெக்னாலஜி ஃபோர்காஸ்ட் பண்றது. திருப்பி திருப்பி அதே வேர்டு தான் வரும். ஃபோர்காஸ்டிங், எவாலுவேஷன், மேனேஜ்மெண்ட், அந்த மாதிரி தான் வேர்ட்ஸ் தான் கிட்டத்தட்ட வரும். ஆர்என்டி மேனேஜ்மெண்ட், பிசினஸ் மேனேஜ்மெண்ட் அண்ட் காம்படிஷனுக்கு எதுன்னு பார்த்தோம்னா ஸ்ட்ராட்டஜி ஃபார்மேஷன் முக்கியமானது. அக்ரிகல்ச்சர் இண்டிகேஷனுக்கு என்ன, ஃபர்ஸ்ட் நம்ம கிட்ட வந்து ப்ராப்பரா டேம் இருக்கணும். டேம் இல்ல, தூத்துக்குடியில் டேம் இருக்கா சிவா? ஓகே, அங்க இருக்கா ஸ்ரீதேவி டேம்? என்ன டேம்? கண்ணாலே இருக்கா? சரி சரி சரி. ஓகே சூப்பர். ஸோ இந்த டேம்ஸ் எல்லாம் வந்து இப்போ இந்த operations management is not confined only to companies, okay? Operations management is also applicable for government sectors. இப்போ அவங்களுமே இந்த டெக்னிக்ஸ் அடாப்ட் பண்ணி எப்படி ஒரு அங்கங்க சொல்றாங்களே, அணைக்கான பட்ஜெட்டை ஒதுக்குறாங்க, ஆனா அணை கட்டுறது இல்ல, அது வேற விஷயம். ஆனா ஒருவேளை அணை கட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், they go through the points what we are studying in operation management. அணை கட்டணும். ஒரு ஃபார்மர் பாயிண்ட் ஆஃப் வியூல பாருங்களேன், தண்ணி வேணும். உங்களுக்கு தண்ணி வேணுத்துக்கு என்ன பண்ணும்? பக்கத்துல வந்து ஆறு இருக்கணும். ஆறுக்கு என்ன பண்ணணும்? அணை வேணும். அணைக்கு என்ன பண்ணணும்? அது ப்ராப்பரா கன்ஸ்ட்ரக்ட் ஆயிருக்கணும். இன்னொன்னு என்னது, அணைய கட்டுற இடத்துல வந்து அதுல இருந்து கனெக்ட் ஆகிற மாதிரி ஃபீல்டு போகணும் இல்லையா, அந்த பேசேஜ் வரணும். அடுத்தது வந்து ஃபார்மரோட இதுக்கு வந்து என்ன சொல்றாங்கன்னா, சீட்ஸ் அண்ட் ஃபர்டிலைசர்ஸ் அவைலபிளா இருக்கணும். இது ஏன் இந்த வேர்டு ஆப்டிமம் 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 யூஸ் பண்றாங்கன்னா, ஆப்டிமம்னா என்ன, அந்த ப்ரொபோர்ஷனேட்டா. இப்போ தக்காளி 1.5 கிலோ தக்காளி போட்டு தக்காளி சட்னி பண்றோம், 5 ஸ்பூன் மிளகா தூள் போட்டா எப்படி இருக்கும்? பெரிய ஸ்பூன்ல 5 ஸ்பூன் எடுத்து யார் மேலேயே கோவத்துல போட்டுறீங்க தக்காளி தொக்கு பண்ணும்போது, என்ன ஆகும்? ரொம்ப காரமா இருக்கும்ல, வாயிலே வைக்க முடியாது. அப்பனா என்ன அர்த்தம்? ஐ எம் டூயிங் அ எக்ஸசிவ் யூட்டிலைசேஷன் ஆஃப் காரப்பொடி. பட் அதுவே லிமிட்டடா ஒரு 2.5 ஸ்பூன் அப்படின்னு போட்டோம்னா இட்ஸ் ஆப்டிமம். புரியுதா? அதான் ஆப்டிமம்ன்றது சரிக்கு சரியாக அப்படின்னு சொல்லுவாங்க, பேலன்ஸ்ட். புரியுதா சிவா? ஓகே, எஜுகேஷன் அண்ட் ட்ரைனிங் வரும்போது அதே மாதிரி ஆப்டிமம் நம்பர் ஆஃப் ஸ்கூல்ஸ். அந்த ஸ்கூல்ஸ்க்கு சில ஸ்கூல்ஸ்ல பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் டீச்சர்ஸ் ரேஷியோவே சரியாவே இருக்காது. 160 ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க,
ஒரே ஒரு டீச்சர் வச்சு விட்டுருவாங்க. எங்க எங்க கிளாஸ்ல எல்லாம் அப்படிதான். நாங்க வந்து 200 பேர் ஒரே டீச்சர் தான் இருப்பாங்க. பாதி தான், பாதி இல்ல 10% தான் புரியும். 10% நாங்களே ஓ இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் இமேஜின் பண்ணி படிச்சு வந்துட்டோம் 12th. ஆப்டிமம் மிக்ஸ் மெயின்டைன் பண்ணணும். ஆனா இப்ப இருக்கிற பிரைவேட் ஸ்கூல்ஸ்ல எல்லாம் எப்படி ஆப்டிமம் மிக்ஸ் மெயின்டைன் பண்றாங்க? ஓகேவா? ஆப்டிமம் நம்பர் அண்ட் லொகேஷன் ஆஃப் எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ் அண்ட் நம்பர் ஆஃப் சென்டர்ஸ் இன் ஈச் சென்டர். அந்த மாதிரி நீங்க வந்து எதுல வேணா யோசிச்சு பாருங்க. ஒரு எஜுகேஷனா இருக்கட்டும், காலேஜா இருக்கட்டும், ரெஸ்டாரண்டா இருக்கட்டும், இல்லைன்னா ஒரு ப்ரொவிஷன் ஸ்டோர், எங்க எடுத்துனீங்கனாலுமே ஆப்டிமம்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். ஓகே, எல்லாமே டிரான்ஸ்போர்ட் அண்ட் கம்யூனிகேஷன், ஆப்டிமம் ரூட்டிங், ஆப்டிமம் கெப்பாசிட்டி, ஆப்டிமம் நம்பர். ஓகேவா? ஹவர் மேனேஜ்மெண்ட் அண்ட் பட்ஜெட்டிங் வந்து ஆப்டிமம் நம்பர் ஆஃப் பர்ச்சேஸ், ஆப்டிமம் குவான்டிட்டி ஆஃப் ப்ரொவிஷன்ஸ். இதெல்லாம் ஓகேவா? இப்போ ஆப்ரேஷன் ரிசர்ச்ன்றது சொல்றோம். ஆனா என்னெல்லாம் ஸ்டெப்ஸ் இன்வால்வ் ஆகுறது? ஃபர்ஸ்ட் என்னன்னா, ஏன் பிரச்சனை என்ன, ஃபர்ஸ்ட் பிரச்சனை என்னன்னு பார்க்கணும். சரியா? எனக்கு ஒரு விஷயம் பண்ண முடியல அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுவாங்க அம்மா? ஃபர்ஸ்ட் பிரச்சனை என்னன்னு பாருப்பா, அதை பார்த்து ஒர்க் அவுட் பண்ண சொல்லுவாங்க. பிரச்சனை என்னன்னு பார்க்கணும். பிரச்சனை என்னன்னு பார்க்கறதுக்கு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? இன்புட், அவுட்புட், ப்ராசஸர், அப்ஜெக்டிவ், கன்ஸ்ட்ரெயின்ஸ். அப்படின்னா என்ன? நான் என்ன இன்புட்டா யூஸ் பண்ண போறேன்? கோதுமை மாவு. அவுட்புட் என்ன? சப்பாத்தி. ப்ராசஸர் என்ன? மாவு பிசைறது. அப்ஜெக்டிவ் என்ன? சப்பாத்தியை சுட சுட கொடுக்கறது. கன்ஸ்ட்ரெயின்ட் என்ன? மாவு கம்மியா இருக்கு, இல்ல சப்பாத்தி பண்ண தெரியாது, ஏன் சப்பாத்தி மாவு பிசைய தெரியாது. இதான் கன்ஸ்ட்ரெயின்ட். கரெக்டா? இப்ப புரியுதா உங்களுக்கு? எனி ஒரு ஆப்ரேஷன் ரிசர்ச்ல எனி ப்ராப்ளம்க்கு ஃபர்ஸ்ட் என்னது? ப்ராப்ளம் ஐடென்டிஃபை பண்ணோம். அந்த ப்ராப்ளம் ஐடென்டிஃபை பண்றதுக்கு என்ன பண்ணணும்? நம்ம கிட்ட என்னெல்லாம் கைவசம் வச்சிருக்கோம்? இப்ப நான் வந்து எப்படி சொல்றோம், இந்த சப்பாத்தி எக்ஸாம்பிள் வில் பி a வெரி குட் எக்ஸாம்பிள். ஓகேவா? ஃபர்ஸ்ட் டைம் when I was making சப்பாத்தி, நீங்க பண்ணுவீங்களா சப்பாத்தி? 2 பேர் பண்ணுவீங்களா? நீங்க ட்ரை பண்ணிருக்கீங்களா சிவா? ஓகே, ட்ரை போதும் சிவா, அவ்வளவுதான், அதுக்கு மேல வேணாம். ட்ரை பண்ணிருக்கும் போது இதெல்லாம் வேணும்னு இருக்கும்ல. சம்டைம்ஸ் சில பேர் என்ன பண்ணுவாங்க, சப்பாத்தி மாவு நிறைய தண்ணியை கொட்டி அப்படியே கோலா கோலம் சப்பாத்தி மாவு பண்ணாம அது வந்து தோசை, கோதுமை மாவு தோசை மாதிரி ஆயிடும். மாவு போடுவாங்க, தண்ணி ஊத்துவாங்க, மாவு போடாம இப்படியே போகும், ஜாஸ்தி ஆயிடும். அது கன்ஸ்டன்ட். ஏன்? நாலேஜ் இல்ல. கரெக்டா? அதே மாதிரி மாவெல்லாம் பிசைஞ்சுவாங்க, இட தெரியாது, அது மாதிரி ஸ்கொயர் மாதிரி போகும். ஆனா அப்படி கூட சாப்பிட்டுக்கலாம், பிரச்சனை கிடையாது. ஆனா இட்டு போட்டு எடுக்கிறோம், போட்டு எடுக்கிறது சில பேருக்கு தெரியாது. போட்டு எடுத்துருவாங்க, கருகி போயிடும். இல்ல பாத்திருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பண்றவங்க எல்லாம் பாத்திருக்கீங்களா? இந்த கல்யாணம் பண்ண புதுசுல ஜென்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க, பாவம். போவோம், கருகி போயிடும். எந்த இடத்துல ஸ்லிம்ல வைக்கிறதுலாம் தெரியாது. அது கன்ஸ்டன்ட். இந்த மாதிரி ஒரு ஒரு விஷயமும் நம்ம பண்ணும்போது ஃபார்மேஷன் ஆஃப் அ ப்ராப்ளம் என்ன இருக்கு நம்ம கிட்ட. ஓகேவா? அதுல டிசிஷன் வேரியபிள்ஸ் யாரு சொல்லுங்க? அம்மா இஸ் ஆர் டிசிஷன் வேரியபிள். இண்டிபெண்டன்ட் வேரியபிள் யாரு? நம்ம. ஓகேவா? கண்ட்ரோலபிள் வேரியபிள், இண்டிபெண்டன்ட் வேரியபிள், டிசிஷன் வேரியபிள், பாராமீட்டர்ஸ் which are independent variables. இதெல்லாம் தான் ஃபார்மேஷன் ஆஃப் அ ப்ராப்ளம். மாடல் மேக் பண்றதுன்னா என்ன அர்த்தம்னா, நீங்க பாத்திருக்கீங்களா ப்ராஜெக்ட்ஸ்ன்னு பண்ணுவாங்க தெரியுமா? லைவா இருக்கிறத ப்ராஜெக்டா பண்ணுவாங்க. அப்படின்னா என்னன்னா பண்ணி பார்க்கிறது. ஓகே, சப்பாத்தி மொத்தமா போட வேண்டாம், சும்மா ஒரு அரை கப் மாவு போட்டு மாடல் பண்ணி பார்க்கிறது. கேட்ட அம்மா இப்படிதான் வருது, அப்ப என்ன ஆயிடும்? சப்பாத்தி மாவுக்கும் சப்பாத்திக்குமான ரிலேஷன்ஷிப் தெரிஞ்சிடும். கரெக்டா? நம்மளுக்கு இன்னொன்னு என்ன தெரிஞ்சிடும்? எங்கெல்லாம் பிரச்சனை வரும் அப்படின்ற அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருமா? அதுதான் சொல்றாங்க மேக்கிங் அ மாடல். நார்மலா ஞாபகம் வச்சுக்கோங்க, ரெண்டு விஷயம் கண்டுபிடிப்போம் மேத்தமெட்டிக்கல் மாடல்ல. ஒன்னு மினிமைசேஷன் ஆஃப் காஸ்ட் will be our objective. இன்னொன்னு maximization of profit will be our objective. ஓகேவா? அதான் minimize z is equal to f of x subjective function னா minimize of cost subject to constraints னா என்ன? இதெல்லாம் என்னோட பிரச்சனை. என்னோட பிரச்சனை என்ன? சப்பாத்தி பண்றதுல சைட் டிஷ் எனக்கு பண்ண தெரியாது எனக்கு ஸ்டார்டிங்ல. ஓகேவா? இன்னொன்னு என்ன? சப்பாத்தி மாவுல தண்ணி அளவு போட தெரியாது. மூணாவது எந்த டைம்ல சப்பாத்தியை திருப்பி போடணும்னு தெரியாது. இது என்னோட கன்ஸ்ட்ரெயின்ட். அதே மாதிரி சம்ம பொறுத்த வரைக்கும் எப்படின்னா சப்ஜெக்ட் டு g of x less than or equal to k, x greater than or equal to 0. இந்த கன்ஸ்ட்ரெயின்ஸ்லாம் சம் வரும்போது பார்க்கலாம், நான் சொல்லி தரேன். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் டிரைவ் பண்றது. இப்போ நம்மளுக்கு கன்ஸ்ட்ரெயின்ட் தெரிஞ்சு பிரச்சனை எங்கன்னு தெரிஞ்சிச்சுனால என்ன ஆயிடும்? சொல்யூஷன் கண்டுபிடிச்சிருக்குமா? அதான் சொல்யூஷன் must satisfy the objective function as well as the constraint. பிரச்சனை எங்க நீ பண்ணிட்டேன்னா தப்புனா அப்ஜெக்டிவ் என்னன்றது சாட்டிஸ்ஃபை ஆயிடும், அப்ப சொல்யூஷன் வந்துடும். அதுதான். அதுக்கு நிறைய டெக்னிக்ஸ் இருக்கு. ஒன்று வந்து எல்பிபி, கேம் தியரி, கியூவிங் தியரி, ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெத்தட், ப்ராபபிலிட்டி லாஸ், அந்த மாதிரி. ஓகே,
வேலிடேஷன் ஆஃப் மேன், வாட் இஸ் மீன் பை வேலிடேஷன் ஸ்ரீதேவி சொல்லுங்க. சிவா நீங்க சொல்லுங்க. கரெக்ட் கண்ணா, நீங்க சொன்னது கரெக்ட் ஸ்ரீதேவி. சிவா நீங்க சொல்லுங்க. சிவா உங்க பாயிண்ட் ஆஃப் வியூல வேலிடேஷன் என்ன? கரெக்ட், ரெண்டு பேருமே கரெக்ட். 7th 8th எக்ஸாம்லலாம் நீங்க பார்த்திருப்பீங்கன்னா this is equal to this ன்னு போட்டுட்டு வேலிடேட்னு வாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் LHS is equal to RHS ன்னு ப்ரூவ் பண்ணும். கரெக்டா? அதுதான் வேலிடேஷன். நீங்க ரெண்டு பேர் சொன்னது பர்ஃபெக்ட்லி கரெக்ட். அப்படின்னா என்ன அர்த்தம்னா என்னோட மாடலோட வேலிடிட்டியை நான் டைம் டு டைம் செக் பண்ணணும். சிலது என்ன ஆயிடும்னா இந்த கோர்ஸ் ஆஃப் டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் மை மாடல் மைட் பிகம் அவுடேட்டட் இல்லையா? அப்போ ஐ வில் ஹேவ் டு அகைன் டூ அ ரீடெஸ்ட் அண்ட் டூ அ வேலிடேஷன். அதுதான் ஃபீட்பேக். ஃபீட்பேக்னா என்ன சிவா? கேக்கலையா சிவா? ஸ்ரீதேவி ஃபீட்பேக்னா என்ன? சிவா நீங்க சொல்லுங்க சிவா ஃபர்ஸ்ட். கரெக்ட் ஸ்ரீதேவி, வெரி குட். கரெக்ட் ஸ்ரீதேவி, நீங்களும் சொல்லுங்க ஸ்ரீதேவி உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ. கரெக்ட். ஃபீட்பேக் அண்ட் கண்ட்ரோல் ஆன் சொல்யூஷன்ஸ்னா என்ன அர்த்தம்னா சொல்யூஷன் கிடைக்கிறது இல்ல, சொல்யூஷன்ல வந்து கிடைக்கும்போது சில அசம்ஷன்ஸ்லாம் பண்ணியிருப்போம். கரெக்டா? கண்டிப்பா அசம்ஷன் பண்ணாம எந்த ஒரு அசம்ஷன், பேசிக் அசம்ஷனாவது இருக்கும். யாராலையும் ஃபுல்லா பர்ஃபெக்டாலாம் எதுவுமே பண்ண முடியாது. அம்மாவே உப்பு போடுறாங்கல்ல, அசம்ஷன்ல தானே போடுறாங்க. தெரில, இப்போ இந்த மெட்ராஸ் சமையல் யூடியூப் வரும்போது அந்த ஸ்பூன் அளவுலாம் சொல்றாங்க. நான் எங்க வீட்ல எப்படின்னா எங்க பாட்டிலாம் கண்ணு பார்த்து கை வேலை செய்வாங்க. சும்மா தோராயமா உப்பு போடுவாங்க. பார்த்துருக்கீங்களா சிவா அம்மாலாம்? உப்பு போடுறதெல்லாம் ஒரு இவங்க சொல்லுவாங்களே 1 ஃபுல் ஆஃப் டேபிள் ஸ்பூன் சால்ட் போடுங்க. அந்த அளந்தெல்லாம் போடுவாங்க. வெங்கடேஷ் பட்டோட யூடியூப்லலாம். அப்படிலாம் நம்மளால போட முடியாது. சும்மா அப்படி போடுங்க. இப்படி இப்படி எடுத்துப்பாங்க, அப்படி போடுவாங்க. அப்பனா என்ன? இட்ஸ் அன் அசம்ஷன். இவ்வளோ போட்டா கரெக்டா இருக்கும்ன்ட்டு. அப்போ அந்த அசம்ஷன்ஸ்லாம் எடுத்து நம்ம பண்ணும்போது என்ன ஆகும்னா ஒரு ஒரு அவுட்கம் வருதுல்ல, அந்த அவுட்கம் என்ன சொல்லுவாங்கன்னா இன்ஃபர்மேஷன் வேரியபிள்ஸ்னு சொல்லுவாங்க. சப்போஸ் அந்த வேரியபிள்ஸ் வந்து சிக்னிஃபிகன்ட்லி சேஞ்ச் ஆகும்போது ஒரிஜினல் சொல்யூஷன் கோஸ் ஆஃப் அவுட் ஆஃப் கண்ட்ரோல். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு விஷயம் நான் பண்ணிட்டே இருக்கேன் சிவா, ஒரு அசம்ஷன் வச்சு பண்ணிட்டு இருக்கேன். திடீர்னு நான் வந்து அந்த அசம்ஷன் வேரி பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். கொஞ்சம் அதிகமா உப்பு போட்டுறேன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும்? என்னோட ஒரிஜினல் ஃபுட் என்ன ஆகும்? அவ்வளவுதான், டேஸ்ட்லெஸ் ஆயிடும். அதே மாதிரி தான் ஒரிஜினல் சொல்யூஷன் வில் கோ. அதுக்கு தான் சொல்றாங்க எந்த இது போட்டு நம்ம ஒர்க் அவுட் பண்றோமோ அதை வந்து தே கால் இட் அஸ் இன்ஃபர்மேஷன் வேரியபிள்ஸ். ஓகேவா? when that information variables undergo some changes, the original solution will undergo some fluctuations. ஓகேவா? இப்போ இந்த வேரியபிள்ஸ்லாம் வந்து will be applied to make the solution. ஒரு லிமிட் வச்சிருப்பாங்க. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா தெரியல, குழம்புல உப்பு, சாரி குக்கிங்கே சொல்றேன்னு நினச்சிக்காதீங்க, டக்குனு குக்கிங் ஞாபகம் வருது அதனால. அடுத்ததெல்லாம் வேற வேற சொல்றேன். ஆம், குழம்புல உப்பு அதிகமாச்சுன்னா என்ன சொல்லுவாங்க சொல்லுங்க? எனி ஐடியா? உருளைக்கிழங்கு போட்டீங்கன்னா அந்த உப்பை வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். ஓகேவா? சப்போஸ் குழம்பு உப்பு ஜாஸ்தியாயிடுது, அப்ப என்ன ஆகும்? அக்செப்டபிள் லிமிட்னா என்ன? சாப்பிட்றவங்களுக்கு உப்பு கரிக்காம இருக்கணும். நான் உருளைக்கிழங்கு போட்டேன்னா உப்பு போட்டேன்னா அவங்க பார்க்க போறது இல்லைல்ல கல்யாண சத்திரத்துல. ஒரு பெரிய கேட்டரிங் கான்ட்ராக்ட் எடுத்திருக்காங்க. இட் இஸ் அகைன் அ பிசினஸ், ரைட்? ஸோ யூ ஆர் டூயிங் லாட் ஆஃப் சாம்பார் அதெல்லாம் பண்றீங்க. த செஃப் குக் ஐடென்டிஃபைஸ் தட் the solution has not come out with the expected இது இன்ஃபர்மேஷன் வேரியபிள் சேஞ்ச் ஆகிற மாதிரி இருக்கு. அப்ப என்ன பண்ணுவார்? ஒரு போடுறா, 1 கிலோ உருளைக்கிழங்க போடு, போட்டு கொதிக்க வை, உப்பு காம்பன்சேட் ஆகும், அப்புறம் பரமாறுன்னு வர. தட் இஸ் த கண்ட்ரோல் அப்ளைடு. புரியுதா? This is control applied for any solution. If you are going to apply the control limits within the acceptable control within the acceptable limits now, then there is always a the outcome will be very much in a um, optimum form. Okay va? Implementation என்ன? Proof of the pudding is in its eating சொல்லுவாங்க. அப்படின்னா என்னன்னா க்ளோஸ்டு கோஆர்டினேஷன்ல ஒர்க் ஆகணும் ஸ்பெஷலிஸ்ட் டீம். நான் காய்கறி நறுக்கிற ஒருத்தர், சாம்பார் வைக்கிற ஒருத்தர், எல்லாம் வேற எங்கேயோ வந்துட்டு சும்மா வீடியோ காலில் பண்ணக்கூடாது. எல்லாரும் பக்கத்துல இருந்தால் தான் சமையல் கரெக்ட் ஆகும். நான் பெட்ரூம்ல இருந்து காய்கறி நறுக்கிறேன்,
அம்மா சமையல் கட்டுல இருந்து அந்த காய்கறி பண்றாங்கன்னா கோஆர்டினேஷன் இஸ் மஸ்ட் ஃபார் எவ்ரிதிங். ஓகேவா? தே மஸ்ட் ஆல்சோ லே டவுன். ஆனா நீங்க பார்த்திருப்பீங்களான்னு தெரியல. எப்பவுமே எனி ஆக்டிவிட்டி இப்போ கார் மேனுஃபேக்சரிங் செட்டப்ல போய் பார்த்தீங்கன்னா எல்லா டிபார்ட்மெண்ட்டும் பர்ச்சேஸ் பண்ற டிபார்ட்மெண்ட்டும் சரி, இல்ல வேர்ஹவுஸ் டிபார்ட்மெண்ட்டும் சரி, ஸ்டோர் டிபார்ட்மெண்ட்டும் சரி, ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட் பக்கத்துலயே வச்சிருப்பாங்க. ஏன்னா வேணுங்கிற போது எடுத்துக்கலான்ட்டு. இவங்க தூரமா இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா டைம் கன்ஸ்ட்ரெயின்ட் ஆகி அதனாலே ப்ரொடக்ஷன் ஸ்லோ டவுன் ஆக சான்சஸ் இருக்கு. புரியுதா? ஸோ இம்ப்ளிமெண்டேஷன் கோஆர்டினேஷன் இஸ் வெரி வெரி மேண்டேட்ரி. இதுலலாம் கீவேர்டு சொல்றேன், அது மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க. நான் ஸ்டார்டிங்னால டீட்டெயிலாக இங்கே இதுக்கு வந்து கோஆர்டினேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரியா? இதுக்கு வந்து அக்செப்டபிள் மினிட் வரைக்கும் வரைக்கும் நம்ம வந்து சொல்யூஷன் எடுத்துட்டு வரணும். இன்ஃபர்மேஷன் வேரியபிள்ஸ்லாம் என்னன்னு பார்த்துக்கோங்க. வேலிடேஷன் மாடல்ன்றது லிமிடெட் பீரியட் ஆஃப் டைம். பேசிக்காக என்ன அர்த்தம்னா வேலிடிட்டி ஆஃப் அ மாடலை செக் பண்ணுறது. இதில் வந்து மேத்தமெட்டிக்கல் மாடலில் வந்து டெவலப்மெண்ட் பண்ணுறாங்க. இதில் எல்லாமே இம்பார்ட்டண்ட்டு. மேக்கிங் அ மாடலில் வந்து இது அப்புறம் இந்த 4 பாயிண்ட் தான். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட்டு நான் என்ன சொல்லி தர போறேன்னா அனாலிட்டிக்கல் ட்ரையல் அண்ட் சிமுலேஷன் மெத்தட். என்னெல்லாம் மெத்தடாலஜிஸ் இருக்கு? நிறைய மெத்தடாலஜிஸ் இருக்கு. இந்த அனாலிட்டிக்கல் மெத்தட் இருக்கு. நீங்க 11th மேக்ஸ்லாம் படிச்சிருக்கீங்களா? 10th மேக்ஸ்ல கால்குலஸ், டிஃபரண்ட் இன்டகிரேஷன், செட்டு, மேட்ரிக்ஸ், வெக்டர் ஆல்ஜிப்ரா, அதெல்லாம் அனாலிட்டிக்கல் மெத்தட். நம்ம யோசிப்போம் இதெல்லாம் போடுறதெல்லாம் எங்கப்பா அப்படி அப்ளை பண்றாங்கன்னா எங்கேயும் இல்ல, ஓவர் டெக்னிக்ல தான் அப்ளை பண்றாங்க. புரியுதா? சிவா, ஸ்ரீதேவி புரியுதா? குட். ட்ரையல் அண்ட் மெத்தட்ன்றது ஒன்றும் இல்லை. அல்காரிதம்னா என்ன ஸ்ரீதேவி? பரவாயில்லப்பா, ஒன்றும் இல்லை. தெரியலன்னா நோ ப்ராப்ளம், நான் சொல்லித்தரேன். படிச்சிருக்கட்டா ஞாபகம், நோ ப்ராப்ளம். சிவா நீங்க சொல்லுங்க. சிவா ட்ரை பண்ணுங்க. எனி ஐடியா? அல்காரிதம் இஸ் a செட் ஆஃப் வேரியபிள்ஸ். அப்படி வராது கண்ணா. பரவாயில்ல, நோ ப்ராப்ளம், நான் சொல்றேன். அல்காரிதம்ன்றது ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒரு வேலை பண்றது. இங்கேருந்து நம்ம தண்ணி எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் எழுந்துக்கிறது ஒரு ஸ்டெப்பு, ஒரு பாதம் வைக்கிறது ஒரு ஸ்டெப்பு, இன்னொரு பாதம் வைக்கிறது ஒரு ஸ்டெப்பு, 6 ஸ்டெப்பு வைக்கிறது, 6 பாதம் வைக்கிறது அடுத்த ஸ்டெப்ஸ். அப்புறம் கையிலேருந்து டம்ளர் எடுக்கிறது ஒரு ஸ்டெப்பு, தண்ணியை எடுக்கிறது ஒரு ஸ்டெப்பு, அப்புறம் அதை குடிக்கிறது ஒரு ஸ்டெப்பு. ஸ்டெப்பா பண்றது தான் ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட். புரியுதா? ஆனா இந்த ஆப்டிமம் சொல்யூஷன் கிடைக்கிறதுக்கு ஆப்டிமம் சொல்யூஷன்ன்றது என்னது? இப்போ நீங்க நல்லா பார்த்துக்கோங்களேன். ஸ்டெப்பா நிதானமா பண்ணுங்களேன், தப்பே பண்ண மாட்டீங்க. நிதானமா பொறுமையா கார் மேனுஃபேக்சரிங் செட்டப்ல ஸ்டெப்பா ஆட்டோமேட்டடா பண்ணும்போது நீங்க இந்த இது பார்த்துருக்கீங்களா? பிஸ்கெட் பேக் பண்ற அந்த யூடியூப், அழகா பிஸ்கெட் வரும். ஒரு மிஷின் இருக்கும். அழகா அதோட கவர் கிட்ட போய் அழகா அதை பேக் பண்ணிக்கும். திருப்பியும் அந்த பில்லிங் போடுற அந்த குட்டி லேபிள் அந்த கிட்ட அழகா அந்த பில் ஓட்டும். திருப்பி வந்து ஒரு அதே மாதிரி ஃப்ளோ ஆகிட்டே இருக்கும். 10 பிஸ்கெட் வந்தா ஒரு ஒரு பாக்கெட் வரும் ஆட்டோமேட்டிக்கா. அதுக்குள்ள இது அழகா ஜம்ப் ஆகி உள்ள போய் உட்காந்துக்கும். திருப்பி வெளியில வரும். அவுட்டர் லேபர்ல அழகா ஒரு லேபிள் அதுவே ஆட்டோமேஷன் பண்ணி வச்சிருப்பாங்க. இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா அல்காரிதம். புரியுதா? இந்த இதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா எங்கேயுமே நான் வேலிட் ஆக்டிவிட்டிஸே இருக்காது. இல்ல கரெக்டான அப்படியே போகும். அப்படியே ரோபோ எப்படி அப்படியே போறது, அந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பா போகும். ஆப்டிமல் சொல்யூஷன், இதுதான் ஆப்டிமல் சொல்யூஷன். இதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா இந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பா நடக்கிறது இல்ல, அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா ஐட்ரேஷன் சொல்லுவாங்க. ட்ரையல் சொல்யூஷன்ஸா இதே ட்ரையல் நடக்கும். ஆட்டோமேஷன் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ஆட்டோமேட் ஆகாதுல்ல. இந்த பிஸ்கெட் இது சொல்றான், சாக்லேட் இது ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ஆட்டோமேட் பண்ண முடியாது. அதுல ஒரு 100 டைம்ஸ் ரெப்பிடேஷன்ஸ் நடந்திருக்கும்ல, அதுக்கப்புறம் தானே ஆட்டோமேட் பண்ணியிருப்பாங்க. கரெக்டா? அந்த நம்பர் ஆஃப் டைம்ஸ் பண்ணியிருக்காங்கல்ல ரெப்பிடேஷன்ஸ், அதுக்கு பேர் தான் நம்மளோட ஆப்ரேஷன்ஸ் மேனேஜரோட டெர்மினாலஜி என்னது? ஐட்ரேஷன்ஸ். ஓகே. இந்த மெத்தடை என்ன சொல்லுவாங்கன்னா லீனியர் ப்ரோக்ராமிங் அப்படின்வாங்க. சைமுலேஷன் மெத்தட்ல என்ன தெரியுமா? நீங்க இதை படிச்சிருப்பீங்கப்பா, ரேண்டம் டேபிள்ஸ்ன்னு படிச்சிருக்கீங்களா? அதாவது ரேண்டம் டேபிள் வச்சு கரெக்ட், அதேதான். ஒன்றும் இல்லை, நான் சைமுலேஷனுக்கு ஒன்று சொல்கிறேன். நீங்கள் இந்த மால்ஸ்க்குலாம் போயிருக்கீங்களா ஸ்ரீதேவி சிவசங்கரி?
நம் மால் எல்லாம் போயிருக்கீங்களா? அதுல இந்த கார் இருக்கும் தெரியுமா? கார் கேம்ஸ்லாம் பார்த்துருக்கீங்களா? அதாவது நம்ம உட்காந்துப்போம். நம்ம ஆக்சுவலா ஓட்ட மாட்டோம். ஆனா, அ அதாவது நான் என்ன சொல்றேன்னா, அந்த ஒரு கண்ட்ரோல் குடுப்பாங்க. நம்ம ஜஸ்ட் இது கியர் மட்டும் தான் பண்ணுவோம் இல்ல? கியர் மட்டும் தான் இருக்கும். கால மட்டும் ஆ பிரஸ் பண்ணிப்போம். கியர் பண்ணிப்போம். பார்த்துருக்கீங்களா சிவா அது? அதுல வந்து அது இருக்கும். அது வந்து சைமுலேஷன் மெத்தட். நான் ஒரு கண்ட்ரோல் வச்சிருப்பேன். பிரச்சனை இருக்காது. ஆனா, நான் அந்த டிவைஸ கத்துக்கிறதுக்கு சைமுலேஷன் மாடல்ன்னு சொல்லுவாங்க. இப்ப நெறைய பேர் கார் டிரைவிங் அப்படிதான் கத்துக்கிறாங்க. சைமுலேஷன் மெத்தட்ஸ்ன்னு. ரெப்ரசன்டேஷன் ஆஃப் த ரியல் சிச்சுவேஷன். நீங்க பாருங்களேன். இதுதான். இப்படிதான் கார் கத்துக்கிறாங்க. நீங்க ஓட்டுவீங்க. ஒரே இடத்துல தான். ஆனா, கண்ட்ரோல் செக் ஒரு இடத்துல இருக்கும். ஓகேவா? நீங்க எங்கேயுமே ரோட்லலாம் ஓட்ட வேண்டாம். ஆனா, இதுதான் உங்களுக்கு ரோடா விஷுவலைஸ் பண்ணி கத்துக் குடுப்பாங்க. இங்க பாருங்களேன். இதுதான். இப்படி. இப்ப அப்படிதான் கார் டிரைவிங் கத்துக்கிறாங்க. காஸ்ட்லி ஆனா. காருக்குள்ள தான் இருப்பீங்க. ஆனா ஓட மாட்டீங்க. ஆனா கத்தின்றுவீங்க. செல்ஃப் டிரைவிங் சைமுலேஷன் சொல்லுவாங்க. அப்புறம் படிச்சு பாருங்க சிவா. ரொம்ப நல்லா இருக்கும். அந்த டெக்னாலஜி சூப்பரா எடுத்துட்டு வந்திருக்காங்க. இவர் பாருங்க. இதான் சிவா சொன்னேன். மால்லலாம் இப்படி இருக்கும் பார்த்துருப்பீங்களா? இதான் சைமுலேஷன் மாடல். இதான் சைமுலேஷன் மாடல். ஓகேவா? புரியுதா? சிவசங்கரி சாரி ஸ்ரீதேவி சிவா? ஓகே ரைட். இப்ப வந்து நெறைய டெக்னிக்ஸ் குடுத்துருக்காங்க. என்னன்னா ப்ராபபிலிட்டி, ஸ்டாட்டிஸ்டிக்கல், ஃப்ரீக்வென்சி இது எல்லாமே நம்ம படிக்க போறோம். ஓகேவா? பிரேக் ஈவன் அனாலிசிஸ் எல்லாமே. இதுல ஃபங்ஷனல் ஏரியால ஸ்பெசிஃபிக் ப்ராப்ளம் ஓஆர் டெக்னிக்ஸ். ஒண்ணும் இல்ல. இப்ப புரொடக்ஷன் மேனேஜ்மென்ட்ல வந்து என்னெல்லாம் ப்ராப்ளம்ஸ் நடக்கும்? இப்ப வந்து எனக்கு வந்து டெக்னாலஜிக்கல் செலக்ஷன்ல வந்து ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னா, அப்போ இந்த டெக்னிக் யூஸ் பண்ணீங்கன்னா இந்த ப்ராப்ளம் பிரச்சனை சால்வ் ஆயிடும். ஓகேவா? அதே மாரி கெப்பாசிட்டி பிளானிங்ல எனக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா, பிரேக் ஈவன் சார்ட் போட்டீங்கன்னா சரியாயிடும். ஓகேவா? ப்ராடக்ட் மிக்ஸ்ல எனக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா, எல்பி சிம்ப்ளெக்ஸ் மெத்தடோ, கிராஃபிக்கல் மெத்தட் போட்டீங்கன்னா சால்வ் ஆயிடும். அது மாரி ஒரு ஏரியாஸ்ல என்னலாம் ப்ராப்ளம் இருக்கு? ஒரு ஏரியால ஓவர் டெக்னிக். இது வந்து எம்சிக்யூல கேட்குறாங்க. நோட் பண்ணிக்கோங்க. என்ன ப்ராப்ளம் அதுக்கு ஓஆர் டெக்னிக் என்னன்னு கேட்குறாங்க. எம்சிக்யூ 4 மார்க்ஸோ என்னமோ வருது. 2 மார்க்ஸ் அந்த 2 மார்க்ஸ்ல எம்சிக்யூ அதுல வருது. நீங்க என்ன பண்ணிடுங்க, இன்னைக்கு வீட்டுக்கு போயிட்டு சாரி வீட்ல உட்காந்துட்டு இந்த 9 பாயிண்ட்ஸ் இது வருதுல்ல ஸ்பெசிபிக் ப்ராப்ளம்க்கு என்ன ஓஆர் டெக்னிக் நல்லா கோத்ரூ பண்ணிடுங்க. என்ன ஹோம்ஒர்க் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஓஆர் ஏற்கனவே படிச்சது தான் என்ன ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் சொல்யூஷன் பண்ணணும். அப்புறம் அதுக்கான சயின்டிஃபிக் அப்ரோச் என்னன்னு பார்க்கணும். டீமோட பண்ணணும். டிசிஷன் மேக்கிங்கோட பண்ணணும். ஒரு ப்ராப்ளத்துக்கு நிறைய சொல்யூஷன் இருக்கும். அதுக்கு கரெக்டா பண்ணணும். ஆப்டிமம்ன்ற வார்த்தை ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட்ல இல்லாத இடமே இருக்காது. எல்லா இடத்துலயும் இருக்கும். உங்களுக்கே ஒரு தியரி கொஸ்டின் தெரியலன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஆப்டிமம் வார்த்தை வச்சு சுத்தி சுத்தி பண்ணீங்கன்னா மார்க் கொடுத்துருவாங்க. ஓகே. கன்ஸ்ட்ரைடோட எப்படி ஆப்டிமேட் மீட் பண்றது இதெல்லாம் தான் கேரக்டரிஸ்டிக்ஸ். ஸ்கோப்பும் அதே மாதிரி தான். எங்கெல்லாம் யூஸ் ஆகுது? டிஃபென்ஸ், ஆர்&டி, பிசினஸ் மேனேஜ்மெண்ட், அக்ரிகல்ச்சர், பப்ளிக் இங்கெல்லாம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஓஆரும் நான் சொன்னதே தான். டிசிஷன் மேக்கிங், சிம்பிள் ப்ராப்ளம். அப்புறம் எங்கெல்லாம் வந்து எனக்கு ஜாஸ்தியா ஸ்டாக் மிஞ்சிடுது சாரி ஜாஸ்தியா ஸ்டாக் மிஞ்சக்கூடாது அந்த மாதிரி இடத்துலலாம் யுவர் இன்வென்ட்ரி கண்ட்ரோல் ஞாபகம் இருக்கா? இஓக்யூ எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி ஞாபகம் இருக்கா? என்ன ஃபார்முலா சிவா சொல்லுங்க? ரெண்டு பேரையும் நான் விடவே மாட்டேன் சிவா. நீங்க ரெண்டு பேரும் இந்த வாட்டி டிசம்பர்ல மேண்டேட்டரியா போத் ஆஃப் யூ ஷுட் கம் அவுட் வித் இன்டர். ஓகேவா? அதனால உங்களை ரொம்ப ரெண்டு பேரையும் ரொம்ப தொந்தரவு படுத்திடுவேன். கோச்சிக்காதீங்க. ரீகலெக்டும் பண்ணிடுவேன் சரியா? அதனால ஆ, என்னடா சாரி என்னப்பா? ஆர்ஆர் அகாடமி கூட தொந்தரவு படுத்தலையா? ஆர்ஆர் அகாடமியை தொந்தரவு படுத்துற சொல்லிடுறேன் அப்போ. அந்த சாரை முந்தானேத்தி மீட் பண்ணேன் சிவா. அந்த சார் மீட் பண்ணேன். அவரு சொன்னாரு இந்த மாதிரி. அந்த ஹெட் இருக்கார்ல அவர் பேர் ஞாபகம் இல்ல. அவரை மீட் பண்ண ராமசாமி சார். அவரு மீட் பண்ணும்போது அவர் மீட் பண்ணேன் நான் ராமசாமி சாரையா மீட் பண்ணேன். அவர் வந்து ஒரு இது மாதிரி எடுத்தாரு சிவா. டிஸ்கஷன் மாதிரி எடுத்தாரு. சிவா ராமசாமி சாரா? அப்ப வேற யாரோ நினைக்கிறேன். அந்த டீம்ல இருந்து ஒருத்தர் வந்திருந்தாங்க.
ஆஹ் அவங்க வந்து சொன்னாங்க நிறைய பேர் இந்த வாட்டி கிளியர் பண்ண போறாங்கம்மா அப்படிதான் ஆரம்பிச்சார் அவரு. அப்பதான் நினைச்சேன் நம்ம வந்து இந்த வாட்டி சிவா ஸ்ரீதேவி எல்லாம் எழுதியிருக்காங்க, சிவசங்கரி எல்லாம் எல்லாரும் கிளியர் பண்ணிடணும். ஏன்னா அவர் என்ன தெரியுமா ஸ்டார்டிங்கே சொன்னாரு, காஸ்டிங் பேப்பர் வாஸ் சோ ஈஸி திஸ் டைம். நாங்க வந்து அண்ட் டாக்ஸ் பேப்பர் வாஸ் சோ ஈஸி, நாங்க என்ன சொல்லி கொடுத்தோமோ அதுதான் வந்திருந்தது அப்படின்னு. அப்படிதான் ஆரம்பிச்சார் அவரு. அப்போ வந்து ஒரே இப்போ இதுக்கு வந்திருக்காங்கல்ல நியூ பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் ஒரே கிளாப். எல்லாரும் ஒரே அவங்களுக்குலாம் ஒரு கான்ஃபிடன்ஸ் எல்லாருக்குமே கிடைச்சது. ஆக்சுவலா எனக்குமே ரொம்ப ஹாப்பியா இருந்தது. பரவாயில்ல. ஒரு அவர் சொன்னதே பாஸ் பர்சன்டேஜே நிறைய இருக்குமா இந்த வாட்டி அப்படின்ட்டு. சிஏ இந்த வாட்டி இந்த வருஷத்துக்கு 3 எக்ஸாம்னு சொல்லிட்டு சொன்னாங்கன்னு தெரியுமா? சொன்னேன் சிவா. அந்த மாதிரி சிஎம்ஏக்கும் எடுத்துன்னு வருவாங்க போல இருக்கு 2025ல இருந்து. ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க 2 பேரும் டிசம்பர்ல கிளியர் பண்ணி you both are you both three of you are coming out with flying colors. Okay. ஆமா. அதனால விட மாட்டேன் சிவா. 2 பேரையும் விட மாட்டேன், 3 பேரையும். ஓகே. இன்வென்ட்ரி கண்ட்ரோல்ல வந்து இன்வென்ட்ரி கண்ட்ரோல் மெஷர்ஸ் இருக்குல்ல சிவா, அதெல்லாம் வந்து பார்ட் ஆஃப் எப்படி அந்த கண்ட்ரோல் டெக்னிக்ஸ்க்கும் வந்து எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றது அப்படின்றது சொல்றது ஓவரோட ஒன் ஆஃப் அப்ஜெக்டிவ். அது மட்டும் கூடாது, லேபர் கண்ட்ரோல் டெக்னிக்ஸ் அதுவும் பார்ப்பாங்க. ஓவர் ஹெட் கண்ட்ரோல் எல்லாத்தோடதும் சொல்றதுதான். அதாவது ஓஆர்ன்றது வந்து ஃபைன்ஸ் என்ன பண்றாங்கன்னா, காஸ்ட் எங்க மினிமமா இருக்கோ அதை ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய பாயிண்ட்டை சொல்ற டெக்னிக் தான் ஓவர் டெக்னிக்ஸ் எல்லாமே. காஸ்ட் மினிமைசேஷன், மேக்ஸிமைசேஷன் ஆஃப் ப்ராஃபிட். ஓகேவா? நெக்ஸ்ட் ப்ரொவைட் சிஸ்டம் இன்டகிரேஷன். சிஸ்டம் இன்டகிரேஷன்னா என்ன அர்த்தம்னா, என்னால எவ்வளவு தூரம் வந்து ஒரு மெயின் சிஸ்டம்க்கும் சப்போர்ட்டிங் சிஸ்டம்க்கும் எப்படி என்னால சிக்னல் எடுத்துன்னு வர முடியுது, பேசிக்கா ஆட்டோமேஷன் எப்படி என்கரேஜ் பண்ண முடியுதுன்னு பாக்குறது. ஆப்டிமைசேஷன் ஆஃப் ரிசோர்சஸ்ன்றது ப்ராப்பர் யூட்டிலைசேஷன் ஆஃப் ரிசோர்ஸ். மினிமைசிங் டைம் ஆல்ரெடி சொல்றேன். மினிமைசிங் டைம்ல இந்த ரெண்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட் சிவா ஸ்ரீதேவி. பர் டன் கியூயிங் தியரி ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? அப்புறம் மினிமைசிங் காஸ்ட், மேக்ஸிமைசேஷன் ஆஃப் ப்ராஃபிட் ஆல்ரெடி சொல்லிட்டேன். செலக்ஷன் ஆஃப் பெஸ்ட் ஆல்டர்னேட்டிவ்ல இந்த 5 டெக்னிக்: டிசிஷன், கேம் தியரி, டிசிஷன் மேட்ரிக்ஸ், என்பிவின்றது நெட் பிரசன்ட் வேல்யூ நோட் பண்ணிக்கோங்க, டிசிஎஃப்ன்றது டிஸ்கவுண்டட் கேஷ் ஃப்ளோ மெத்தட் நோட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் வந்து போட்ட காசுக்கு முதல் எந்த வருஷத்துக்குள்ள நான் எடுக்க போறேன். இப்போ ஒரு 25,000 ரூபாய் போடுறீங்க ஒரு பிசினஸ்ல, உங்களுக்கு போட்ட உடனே தெரியணும்ல சிவா நான் எவ்வளவு வருஷத்துல எடுப்பேன். இல்ல நீங்க போடுவீங்களா? இல்ல பரவாயில்லப்பா 25,000 போடுறேன் எப்ப வந்தாலும் வரட்டும் இருப்பீங்களா? இல்லல்ல. போட்ட பைசா எப்ப வரணும்னு தெரியும்ல, அதுக்கு ஹெல்ப் பண்றதுதான் என்பிவி டிசிஎஃப் மெத்தட். புரியுதா? அந்த மாதிரி ஒன்னொன்னா பயங்கரமா படிக்க போறோம். சூப்பரா இருக்கும் எல்லாமே. கடைசியா வந்து ஸ்பெசிபிக் ப்ராப்ளம்ஸ், ஒர்க் ஸ்டேஷன் டிசைன் பண்றது. ஓகேவா? கெப்பாசிட்டி ஆஃப் தி பிளான்ட்டுக்கு எப்படி நம்ம அசஸ் பண்ணணும். ஓகே, இது எல்லாமே பார்க்க போறது. லிமிடேஷன்ஸ், எனி அட்வான்டேஜ் வில் ஹேவ் அ டிஸ்அட்வான்டேஜ். இன்ஃபர்மேஷன் கேப், குவான்டிஃபிகேஷன் டெக்னிக்ஸ்னா சம்டைம்ஸ் குவான்டிஃபிகேஷனா என்ன, அமௌண்ட்டா குவான்டிஃபை பண்றது. 10 கிலோ 15 கிலோ சம்டைம்ஸ் நம்மளால இப்போ குட்வில், ஆட்டிடியூடு, பாசிட்டிவிட்டி, மோட்டிவேஷன், முறையில சக்சஸ், எஃபிஷியன்சிலாம் குவான்டிஃபை பண்ண முடியாது. கரெக்டா? அது ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் ஆஃப் ஓவர். ஃபைனட் வேரியபிள்ஸ்ன்றது என்னன்னா, நான் சொன்னேன்ல, அம்மா டிசிஷன் வேரியபிள், நம்ம இண்டிபெண்டன்ட் வேரியபிள். இந்த வேரியபிளை டிட்டர்ம் பண்றதே சில சிச்சுவேஷன்ல டஃப்பா இருக்கும். ஓகேவா? எப்படி சொல்லலாம்னா, கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அம்மா டிபெண்டன்ட் வேரியபிளா இல்ல வைஃப் டிபெண்டன்ட் வேரியபிளா ஆயிடும்ல. நான் லைக் வைஃப் ஆர் ஹஸ்பண்ட் டிபெண்டன்ட் வேரியபிள் ஆயிடும். அப்பனா இண்டிபெண்டன்ட் வேரியபிள் நம்ம தான் இருப்போம். ஆனா டிபெண்டன்ட் வேரியபிள் மாறுது இல்ல. அது வரைக்கும் நம்ம கேர்ள் ஆர் பாய் அம்மாவை டிபெண்ட் பண்ணிட்டு இருப்போம் காத்தால சாப்பாடுல இருந்து. அதுக்கப்புறம் என்ன ஆயிடும், அம்மா கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் வைஃபை வந்து ஹஸ்பண்டுக்கு டிபெண்ட் பண்ணுவாங்க. இப்போ ஹஸ்பண்ட்ஸ் ஆர் ஆல்சோ குக்கிங், ஹஸ்பண்ட் வைஃபை டிபெண்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி டிபெண்டன்ட் வேரியபிள் எப்படின்றத சொல்ல முடியாது. சம்டைம்ஸ் கன்ஸ்ட்ரெயின்ட் ஆஸ் யூஷுவல் எல்லாத்துக்குமே கன்ஸ்ட்ரெயின்ட் இல்லாம இருக்காது. சிங்கிள் அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா, சிங்கிள் அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனுக்கு வந்து இப்போ அட்டஸ்டச் இப்போ நீங்க வெறும்னா சிடபிள்யூ மட்டும் படிக்கிறீங்க சிவா, எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? ஃபுல்லா கான்சென்ட்ரேட் பண்ணுவீங்கல்ல. இப்போ பிகாம் சிடபிள்யூ படிக்கும்போது எப்படி ஃபீல் பண்றீங்க? எதுவுமே ஃபீல் பண்ணல. மேனேஜ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். கரெக்டா? அப்போ ஓஆர் மெயினா எப்படின்னா ஒரு ஃபோக்கஸ் தான். ஓஆருக்கு இந்த மல்டி டாஸ்கிங் பண்ற அப்ஜெக்டிவ் கிடையாது. சிடபிள்யூ 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 சில பேர்லாம் இருப்பாங்க ரூமை விட்டே வெளில வர மாட்டாங்க.
என் ஃப்ரெண்ட் எல்லாம் ரூமை விட்டே வெளில வர மாட்டாங்க. எப்ப கேட்டாலும் ரூம்குள்ளேயே தான் இருப்பேன். எப்படி ரூம்குள்ள இருக்கேன்னு தெரியாது. ஆனா அன்பார்ச்சுனேட்லி ஃபார்ச்சுனேட்லி சிஏ சிடபிள்யூ சிஎஸ் மூணுமே படிச்சாங்க. ரூமை விட்டே வெளில வர மாட்டாங்க. 1 இயர் அவ எனக்கு தெரிஞ்சு ரூமை விட்டு வெளில வந்தது 2 நாள். ஒன்னு விஜயதசமி அன்னைக்கு, இன்னொன்னு தீபாவளி அன்னைக்கு. அது வரைக்கும் எங்க ஃபங்க்ஷனுக்கு போக மாட்டா, எதுக்குமே போக மாட்டா. ரூம்லயே இருப்பா. ஃபர்ஸ்ட் அட்டம் சிவா ஸ்ரீதேவி, ஃபர்ஸ்ட் அட்டம் சிஏ, ஃபர்ஸ்ட் அட்டம் சிடபிள்யூ, ஃபர்ஸ்ட் அட்டம் சிஎஸ். மூணுமே மூணுமே மூணுமே. நாங்கெல்லாம் அப்படிலாம் இல்ல சிவா. எங்களுக்கு சிடபிள்யூ தான் என்னோட டார்கெட். என்னோட ஃப்ரெண்டு சிஏ சிடபிள்யூ ரெண்டுமே பண்ணா. நாங்கெல்லாம் அப்படி கிடையாது. நாங்க சினிமாக்கு போவோம். இல்ல எப்பன்னா இன்டர் முடிச்சுட்டு தான் இதெல்லாம். இன்டர் முடிச்சுட்டு ஃபைனலுக்கு ஒரு ஒரு வருஷம் கேப் இருக்கும்ல. அந்த டைம்ல கூட என்னோட ஃப்ரெண்டு சொன்னால ரூம் விட்டு வெளில வர மாட்டான். எப்ப சிஎம்ஏ இன்டர் எடுத்தாலோ கரெக்டா 6 வருஷத்துல முடிச்சா சிவா. சிஏ சிஎம்ஏ சிஎஸ். சூப்பர்ல. பா ஐயோப்பா நான் சொன்னேன் எப்பா சாமி டெய்லி வந்து உன்னை நமஸ்காரம் பண்ணிட்டு போறேன்னு. பயங்கரமா படிப்பா. ஆனா என்னன்னா எங்களுக்கு ஏதாவது டவுட் வந்ததுன்னா ஆபத் பாந்தவர் அநாதர் கிருஷ்ணர் அந்த பொண்ணுதான். போயிட்டு அவளை உண்டு இல்லைன்னு பண்ணிட்டு தான் வெளில வருவோம். சூப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணுவா சிவா. அப்படியே அப்படியே அந்த உங்களுக்கு அந்த மேனுஃபேக்சரிங் செட்டப்பே முன்னாடி இருக்கிற மாதிரி காமிப்பா. அப்படி அவ்வளோ ரெஃபரன்ஸ். ரூம் ஃபுல்லா புக்கு. கன்னிமரா அண்ணா இங்கதான் இருக்கா ஸ்ரீதேவி. இங்கதான் இருக்காங்க அவங்க சிவா. கன்னிமரா. அப்புறம் வந்து இன்னொரு ஒரு லைப்ரரி ஒன்று இருந்தது எங்க இன்ஸ்டியூட் லைப்ரரி, சிஏ லைப்ரரி புக்ஸ். அதெல்லாமே எடுத்துட்டு வருவா. ஆனா எங்களுக்கு கொடுக்குற எல்லா எக்ஸாம்பிள்ஸும் பார்த்தோன்னா எந்த புக்லயுமே இருக்காது. டப்புன்னு புரிஞ்சிடும் அந்த மாதிரி. சூப்பரா படிப்பா சிவா. அந்த மாதிரி ஒரு அந்த மாதிரி ஒரு ஆளு சுத்தி இருந்தனால தான் தலையை கொட்டி கொட்டி இன்டர் நான் கிளியர் ஆனேன். சூப்பரா படிப்பா. ஹைலி மோட்டிவேட்டட். ஏதாவது டவுன் ஆகி ஏதாவது கான்செப்ட் ஃபர்ஸ்ட் எனக்கு பீஸ் மீல் டிஸ்ட்ரிபியூஷன் பார்ட்னர்ஷிப்ல புரியல. அந்த பொண்ணு கிட்ட போனேன். 2.5 மணி நேரம் சும்மா சொல்லக்கூடாது. செம்ம. அப்புறம் பீஸ் மீல் டிஸ்ட்ரிபியூஷன் கனவுல யாராவது தூக்கத்துல கேட்டா கூட சொல்லுவான். அப்படியே கோர்வையா சொல்லுவா. எப்படி இந்த ரசகுல்லா வாயில போச்சுன்னா அப்படியே போய் டக்குன்னு எடுத்து நம்ம தொண்டைக்குள்ள போகும். அந்த மாதிரி நாக்குல டச் ஆகி அவ்வளவு சூப்பரா சொல்லுவா சிவா. சூப்பரா. ஷீ இஸ் ஒன் ஆஃப் மை இன்ஸ்பிரேஷன் டு கம்ப்ளீட் மை சேம் இன்டர். இன்னும் என்னை வந்து ஃபைனல் நான் வந்து இவ்வளோ மோட்டிவேட்டடா ஃபீல் பண்ணி பண்றேன்றதுக்கு ஒரு பெரிய ஒரு ஒன் ஆஃப் த மெயின் மோட்டிவேட். ஃபர்ஸ்ட் என்னோட அம்மா பெரிய மோட்டிவேஷன். அடுத்தது வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா. செம்ம மோட்டிவேஷன். அஃப்கோர்ஸ் என்னோட பெட்டர் ஹாஃப். ஆனா எப்போ ஃபோன் பண்ணாலும் படிக்கிறியா இல்லையா இப்படிதான் ஃபோன் எடுப்பா. ஃபைனல் விட்டுட்டியா இல்லையா, படிக்கிறியா இல்லையா, லைப்ரரி போய் படிக்கிறியா இல்லையா அப்படிதான் கேட்பா. அப்புறம் என் ஹஸ்பண்ட் கிட்ட அவளுக்கு கொஞ்சம் படிக்க டைம் கொடுங்க அப்படிதான் பேசுவா. ஸோ அந்த மாதிரி ஹைலி மோட்டிவேட்டட். ரொம்ப மோட்டிவேட்டட் சிவா. யாராவது ஹஸ்பண்ட்ஸ்லாம் ஒய்ஃபை படிக்க வைக்கலன்னா வீட்டுக்கு போய் பேசுவா என் செட்லயே. அவளுக்கு டைம் கொடுங்க, அவ பயங்கர இன்டெலிஜென்ட், அவ காலேஜ் படிக்கும் போது இப்படி அப்படிலாம் சொல்லி. இந்த பிகில் படத்துல விஜயும் இவரும் போய் அந்த வீட்ல அந்த இவர்கிட்ட பேசுவார்ல, அந்த மாதிரி ஒரு ரோல் வச்சுக்கோங்களேன். சிவா என்னோட செட்ல நான் 48 வயசுல என்னோட ஃப்ரெண்டு வந்து சிஎஸ் முடிச்சிருக்கா. சீனியர் தான். அப்புறம் இன்னொரு பொண்ணு வந்து 40 வயசுல சிடபிள்யூ. 35 வயசுல 35 வயசுல ஒரு பொண்ணு சிஏ சிடபிள்யூ. அந்த மாதிரி ஒரு கோஷ்டி ஒண்ணு இருக்கோம் நாங்க. செம்ம மோட்டிவேட் சிவா. இல்ல, ஒரு பொண்ணு கனடா போயிட்டா, ஒரு பொண்ணு ஷீஸ் இன் பாம்பே, ஒரு பொண்ணு வந்து குர்கோன்ல இருக்கா, டெல்லி. அந்த மாதிரி ஸ்ப்ரெட் ஓவரா இருக்காங்க. ஆனா பேசிப்போம் சிவா. பேசும்போதெல்லாம் எல்லாரும் ஸ்டார்டிங்ல எப்படி பேசிப்போம்னா ஃபர்ஸ்ட் we will talk about ஸ்டடீஸ் தான். ஃபேமிலி பத்திலாம் பேசிக்க மாட்டோம். ஸ்டடீஸ், நீ என்ன எக்யூப் பண்ணிட்டு இருக்க, நீ என்ன படிக்கிற, என்ன இன்னும் டெவலப் பண்ண போற, அந்த மாதிரி தான். இப்போ கூட ஒரு பொண்ணு சொன்னா டேட்டா பத்தி படி, வெரி இம்பார்ட்டன்ட். அனதர் 10 இயர் டேட்டா ட்ரெண்டிங் தான். ஸோ நிறைய அதுக்கான இது படி. அந்த மாதிரி ஸ்டார்டிங்கே அப்படிதான். ஆனா சூப்பர் செட்டு சிவா. நிஜமாலே எனக்கு ஒரு பாபா கொடுத்த ஒரு சப்போர்ட்னு சொல்லுவேன். எங்க அம்மா ஹை லெவல் ஆஃப் மோட்டிவேஷன். நேத்தி கூட ஃபைனல் விடாத எங்க அம்மா அப்பா பயங்கர மோட்டிவேஷன். செம்ம மோட்டிவேஷன். எங்க ஹஸ்பண்ட் கிட்ட கல்யாணத்து போதே சொல்லிட்டாரு எங்க அப்பா, அவ படிப்பா, அதை மட்டும் நீங்க நல்லா மோட்டிவேட் பண்ணிடுங்கன்ட்டு. அந்த மாதிரி செம்ம மோட்டிவேஷன்.
சோ இதுதான் சிவா. 113 வரைக்கும் நல்லா பாருங்க. கண்டிப்பா ஒரு 5 மார்க்ஸ் இதுல இருந்து வரும் சிவா, கண்டிப்பா. ஸ்ரீதேவி, ஏதாவது ஒண்ணு கேட்பாங்க. ஏதாவது ஒண்ணு கேட்பாங்க, நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்தது வந்து ப்ரொடக்ஷன் பிளானிங் கண்ட்ரோல். இதுவும் வந்து தான் சிவா. இதுல எப்படின்னா கண்ட்ரோல்ஸ் படிப்போம் நிறைய. டிஃப்ரெண்ட் டெர்மினாலஜிஸ், பேட்ச் கண்ட்ரோல் அதெல்லாம் படிப்போம். மூணாவதுல தான் வந்து கொஞ்சம் காஸ்டிங்கோட இன்வால்வ் ஆகும் நம்மளோட. நாளையில இருந்து கொஞ்சம் ஸ்பீடப் பண்றேன் என்ன சிவா. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் ரொம்ப பண்ணல. நாளையில இருந்து கொஞ்சம் ஸ்பீடப் பண்றேன். எங்கெல்லாம் தியரியோ நான் இந்த மாதிரி அண்டர்லைன் பண்ணி பண்ணி கொடுத்துறேன். நீங்களும் உங்களை புக்ல அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் தியரி மட்டும் தினம் படிங்க. பேஜ் நம்பர் 122ல இருந்து we will slowly get into a sum mode. சம் மோடுக்கு போவோம். அந்த மாதிரி அது நம்ம பார்க்கலாம். ஓகேவா? தேங்க்யூ சிவா, தேங்க்யூ ஸ்ரீதேவி. நாளைக்கு வந்து அந்த இது படிச்சிருங்க. இப்போ வந்து நான் என்ன சொன்னேன், எந்த பேஜ் வரைக்கும் முடிச்சிருக்கோம்? ஆ, அது வரைக்கும் முடிச்சிருங்க. சூப்பர் கண்ணா. அப்புறம் ஆ, ஸ்ரீதேவி உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன். ஆடிட்டிங்ல சிவா ஒரே நிமிஷம் இருங்க சிவா. ஒரு நிமிஷம். ஆடிட்டிங்ல சிலது ஸ்ரீதேவி நான் சொல்றேன். 60% தியரி, 40% சம். ஆமா ஆமா ஆமா. ஆமா சிவா. ஆமா, அதனால தான் இதை ஃபர்ஸ்ட் எடுத்தேன் நானு. கார்பரேட் அக்கவுண்டிங்காவது செம்ம. இது வந்து எப்படின்னா எப்படின்னா அப்படியே புக்ல இருக்கிற தியரி எதுங்க சிவா, ஃபுல் மார்க் கொடுப்பாங்க. அம்மா எக்ஸாம்பிள்ஸ் கோட் பண்ணுங்க கண்டிப்பா. நான் ப்ரெடாமினெண்டா எல்லாத்துக்கும் லைவ் எக்ஸாம்பிள் ஒரு மேனுஃபேக்சரிங் செட்டப் எக்ஸாம்பிள் அலைன் பண்றேன் சிவா. ஒண்ணா மெட்டீரியல் இருக்கிற கீவேர்ட்ஸ் மெயினா இது பண்ணுங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டெக்னிக்ஸ், ஓஆர் டெக்னிக்ஸ்னா என்ன, எல்பிபி அதில் சொல்லணும்ல. எல்பிபிக்கு ஒரு சில டெர்ம் இப்போ வந்து ஸ்டெப்ஸ் இன்வால்வ் இந்த ஓஆர் ரிசர்ச்க்கு என்ன சொல்றோம், ஃபர்ஸ்ட் வேரியபிள்னு சொல்றோம் இல்லையா. வேரியபிள், இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ன்றது ஒரு கீவேர்டு. இந்த கீவேர்ட்ஸ் தான் பார்த்து டிக் பண்ணி மார்க் கொடுப்பாங்க. ஓகேவா? அந்த கீவேர்ட்ஸ் மட்டும் பார்த்துக்கோங்க. ரொம்ப வள 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 கீவேர்ட்ஸ் நல்லா மனசிலாக்கிக்கோங்க. அதுல இருந்து டெவலப் பண்ற மாதிரி டச் பண்ணிக்கோங்க. அதனால தான் ஓஎம் ஃபர்ஸ்ட் எடுத்தேன். ஒரு மேனேஜ்மெண்ட், ஒரு சம்மு, ஒரு மேனேஜ்மெண்ட் அப்படி எடுத்தேன், ஒரு தியரி. ஆடிட்டிங்லாம் நீங்க சூப்பரா பண்ணிடுவீங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது சிவா. சரியா? கார்பரேட் அக்கௌண்ட். ஆமா ஆமா, கொஞ்சம் அடுத்த வெர்ஷன். ஆடிட்டிங்காவது கொஞ்சம் விஷுவலைஸ் பண்ணிக்கலாம் சிவா, இப்படி அப்படின்ட்டு. ஆபரேஷன்ஸ் மேனேஜ்மெண்ட் ஜாலியா இருக்கும். ஓஎம், ஓஎம் வந்து ஒரு இது மாதிரி, ஐலாண்ட் மாதிரி. கொஞ்சம் ஐலாண்ட்ல இருந்து வெளியில எடுத்துன்னு வரணும் சிட்டிக்குள்ள நம்ம மைண்ட தான். அந்த மாதிரி இருக்கும் ஓஎம். பட் பரவாயில்ல. ஐ வில் ட்ரை டு மேக் இட் இன்ட்ரெஸ்டிங் ஃபார் யூ. ஓகேவா? அப்பப்ப படிச்சிருங்க. ஒரு 4 பேஜ் எடுக்கிறேன்னா 4 பேஜ் படிச்சிருங்க, சிரமம் தெரியாது உங்களுக்கு. ஓகேவா? ம். நான் ஒண்ணு அப்டேட் பண்ணிடுறேன். சிவாக்கும் ஸ்ரீதேவிக்கும் ஆடிட்டிங் ஸ்லோவா படிக்க ஆரம்பிங்க. இப்பவே படிக்க ஆரம்பிச்சிருங்க. நான் இதெல்லாம் சொல்லிடுறேன். இந்த ஆடிட் ஆஃப் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், ஹெல்த் கேர் ஆர்கனைசேஷன்ஸ் இருக்கு ஸ்ரீதேவி சிவா. அதுல வந்து நீங்க இத சும்மா கோத்ரூ பண்ண ஆரம்பிங்க. எப்படின்னா நீங்களே ஃபர்ஸ்ட் இப்போ நீங்க ஆடிட்டரா போறீங்கன்னா ஒரு நோட்ல என்னெல்லாம் ஆடிட்டரா போகும்போது நீங்க என்னெல்லாம் பாப்பீங்கன்னு எழுதிக்கோங்க. தப்பா இருந்தா கூட பரவாயில்ல. அப்புறம் இந்த ஆடிட் ஆஃப் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வாங்க படிங்க. 2 பேஜ் தான் ஸ்ரீதேவி மொத்தமாவே. ஆடிட் ஆஃப் ஹெல்த் கேர் 2 பேஜ் தான். டெய்லி ஒன்னு கவர் பண்ணுங்க. எங்க பெருசா இருக்கோ அதுக்கு 1 டே அதிகமா எடுத்துக்கோங்க. ஓகேவா சிவா? ஓகேவா ஸ்ரீதேவி? அப்படி படிச்சு ஒரு 10 டேஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல எனக்கு ஒரு அவுட்கம் மட்டும் சொல்லுங்க. எப்படி ஃபீல் பண்றீங்க இந்த மாடியூல் 8 மட்டும் சொல்லுங்க. ஓனா ஓனா எது வேணா எழுதுங்க, பரவாயில்ல. பேங்க்னா நான் போயிட்டு அந்த வவுச்சர் செக் பண்ணுவேன், பேங்கோட பில்லு செக் பண்ணுவேன், எப்படி ரெசீட் அவங்க வச்சிருக்கிறத செக் பண்ணுவேன், அவங்களோட சாஃப்ட்வேர் செக் பண்ணுவேன், அட்டெண்டன்ஸ் அந்த மாதிரி கூட இருக்கலாம். அது உங்களோட ஓன் வேர்ட்ஸ்ல எழுதிட்டு உங்களோட ஓன் வேர்ட்ஸும் கான்டென்ட் ஆடிட் ஆஃப் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூட் சொல்றதுக்கும் அலைன் பண்ணுங்க. எங்கேயாவது விட்டு போயிருக்கலாம், அதை ஒரு வாட்டி கோத்ரூ பண்ணி பாருங்க. இந்த ஆக்டிவிட்டி பண்ணிட்டு
3rd 13th ஆஃப் ஜூலை எனக்கு ஒரு அப்டேட் மட்டும் கொடுக்குறீங்களா ரெண்டு பேரும்? எப்படி ஃபீல் பண்றீங்க? ஹவு டு யூ ஃபீல் அபௌட் திஸ்? இந்த மாதிரி படிக்கும்போது எப்படி ஃபீல் பண்றீங்க? எனக்கு ஒரு ஃபீட்பேக் மட்டும் வேணும். நான் கண்டிப்பா இதெல்லாம் எடுப்பேன். ஷுவரா எடுப்பேன். ஓகேவா? எனக்கு இந்த ஃபீட்பேக், இந்த எக்ஸர்சைஸ் ஃபீட்பேக் மட்டும் கொடுங்க. நான் வந்து என்னோட அவுட்கம், இதோட அவுட்கம் நான் எப்படி எதிர்பார்க்கிறேன்னா 50% ஆஃப் தி கிரக்ஸ் நீங்க படிச்சிருவீங்கன்றது என்னோட பெஸ்ட் அசம்ஷன். பார்க்கலாம். ஓகேவா? ஓகே கண்ணா. அதுதான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். கார்ப்பரேட் அக்கவுண்டிங் ஆக்சுவலா சொல்லட்டுமா, இன்ட்ரெஸ்டிங்காவும் இருக்கும், டீடைல்டா இருக்கும். மாடியூல் 2ல இருந்து 5 வரைக்கும், மாடியூல் 2ல இருந்து 4 வரைக்கும் ஃபார்மேட் தான். ஃபார்மேட்டை பைஹார்ட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அட 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 அட, எந்த சம்மு வந்தாலும் ஃபார்மேட் எழுத வேண்டியது, நம்பர்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். நீங்க யோசிக்க வேண்டிய அவசியமே இருக்காது ஸ்ரீதேவி சிவா. ஓகேவா? மாடியூல் 1ம் மாடியூல் 5ம் கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி இருக்கும். மாடியூல் 2, 3, 4 அப்படியே ஃபார்மேட் கொடுக்குறேன். அப்படியே ஃபார்மேட்டை மனசிலாக்கிக்கோங்க. அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. அப்படியே மார்க் வாங்குங்க. அவ்வளவுதான். ஓகேவா? சூப்பர். ஓகே கண்ணா. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. நான் இந்த வீடியோ வந்ததுக்கு அப்புறம், இந்த வீடியோல கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கு. சம்டைம்ஸ் பிளாக் ஸ்கிரீனா ரெக்கார்ட் ஆகுது. நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். வந்துருச்சுன்னா உங்களுக்கு வீடியோவே அனுப்பிச்சு விட்டுறேன் இன்னைக்கு. டெய்லி பேசிஸ் அந்த மாதிரி வந்துட்டு தான் அனுப்பிச்சு விட்டுறேன். ஓகேவா? ம். பை. தேங்க்யூ. பை சிவா. பை ஸ்ரீதேவி. சிவா, நாளைக்கு காலேஜ் போறீங்களா? சரி, அப்ப நாளைக்கு 11 மணிக்கு மீட் பண்ணிடலாம் நம்ம. ஓகே. ம். தேங்க்யூ. பை. ம்.